பாபநாசம் வட்டாரம் கணபதி அகாரம் ஏஓ திரு குரு சரவணன். இங்க வந்து நம்ம மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் 25-26 இந்த வருஷத்துக்கு நம்ம மானிய விலையில் கொடுத்த பசுந்தாள் உரப்பயிர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து கணபதி அகாரம் திரு சங்கர் விவசாயி வயலில் நம்ம நிற்கிறோம். அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. முன்னாள் தலைவர் ஒரு சில வார்த்தைகள். நம்ம இல்ல இது வந்து எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க? நான் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷம் பண்ணி தொடர்ந்து 3 வருஷமா பண்றீங்க. இது பண்றதுனால நம்ம வந்து நான் பண்ணதுனால நம்ம நைட்ரஜன் சத்து குறைவா பயன்படுத்துறீங்களா? யூரியா கம்மியா போடும். யூரியா கம்மியா பண்ணீங்க. எவ்வளவு குறைப்பீங்க? 10 கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ தான் போடுறோம். இதுக்கு மேல போட மாட்டீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும். இதுல இது அது இல்லாத ஒரு சில இந்த பசுந்தாள் உர பயிர்ல வந்து இருக்கிற பயன்கள் வந்து எங்களது வட்டார வேளாண்மை அலுவலர் திரு பிரகதீஷ், திரு வேளாண்மை துணை அலுவலர் திரு எபினேசர் சார் வந்து விளக்கமா கொஞ்சம் எடுத்து கூறுவாங்க. இப்போ நம்ம வந்து மண்ணில் வந்து அங்கக சத்துக்கள் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. கார்பன் ஹைட்ரஜன் ரேஷியோவும் குறைஞ்சிருக்கு. அதனால வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த மண்ணினுடைய வளத்தை வந்து பாதுகாப்பதற்காக முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்தும் மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி போன வருஷத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 10 விவசாயிகள் வந்து நமக்கு வந்து விதை வாங்கி போட்டுருக்காங்க. இப்போ வந்து சங்கருங்கிற அண்ணன் மட்டும் இருக்காங்க. மற்ற விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து மூர்த்த நாள்னால வெளியில் இருக்காங்க, அதை வர முடியல. இது ஒரு தொகுப்பாக வந்து ஒரு 20 ஏக்கர் கிட்ட நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து நம்ம இந்த தலைச்சத்து நம்ம வந்து கொடுக்கறதுனால மண்ணின் வளம் வந்து நமக்கு அதை அறியப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து விதைப்பு செய்த சம்பா நடவுக்கு முன்னாடி விதைப்பு செய்து ஒரு 40 நாள் அப்படிங்கிற போது நம்ம மடக்கி விடுதோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து நம்ம தலைச்சத்து வந்து நிறையா வந்து கிடைக்கும். நம்ம வந்து மேலுரம் வந்து உரம் விடும்போது சம்பா நடவு போட்டு மேலுரம் நம்ம வந்து இடும் பொழுது நம்ம வந்து தலைச்சத்தை வந்து 25% வந்து நம்ம குறைச்சி விடலாம். இது வந்து இப்போ நமக்கு வந்து அதனால மண்ணின் வளம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் வந்து உயிர்கள் வந்து உண்டாக்கப்படும். மண்ணை வந்து இறந்த உயிர்களை புத்தூட்டம் கொண்டு திகழ்கிறது இந்த மாதிரி பசுந்தாள் உரப்பயிரும் எரு அடிக்கிறதுனால வர பயன்கள். அதே மாதிரி நிறைய அந்த காலத்தில் வந்து பரப்புல வேப்பமரம், கிளேரிசிடியா, நுணா, நுச்சி இதெல்லாம் வெட்டி வெட்டி உள்ளே போடுவாங்க. அது போடுறது என்னன்னா மண்ணோட அமிலத்தன்மை, கார அமிலத்தன்மையை குறைச்சி விட்டு பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல தூர் வெடிக்கும். அதே மாதிரி இதில் வந்து இதில் ஒரு மெயினான காரணமே இங்கே பாருங்க. இதில் வந்து எவ்வளோ வேர் முடிச்சிருக்கு பாருங்க. இந்த வேர் முடிச்சுகள் ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாகவே நைட்ரஜன் சத்து. இந்த ஒவ்வொரு வேர் முடிச்சிலையும் இந்த ஒவ்வொரு செடியிலையும் இது மாதிரி ஒரு வேர் முடிச்சு இருக்கும். இந்த வேர் முடிச்சில் இருக்கிற முடிச்சு பூராவே வந்து தலை சத்தை வந்து வானத்தில் இருக்க தலை சத்தை கிரகிச்சு தன்னோட தண்டு மூலியமா கொண்டு போய் வேர்ல வச்சுக்கிட்டு இந்த நிலத்துக்கு ஃபுல்லாவே நீங்க நைட்ரஜன் இன்னும் குறைச்சிக்கலாம். அதாவது ஒரு 10 ஏக்கர்லாம் வச்சிங்களேன், டோட்டலாக வந்து ஒரு நீங்க இப்போ சொல்றது 10 கிலோ போதும். 10 கிலோ மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அடுத்த நைட்ரஜனே தேவையில்லை. அடுத்தடுத்து நம்ம நைட்ரஜன் கலந்த உரங்களையும் குறைச்சிக்கலாம். ஏன்னா இது பூரா வந்து நைட்ரஜன். பாருங்க, இது பூரா நைட்ரஜன். இந்த வேர் முடிச்சு பூரா வந்து வேலை செய்யும். அதனால இந்த ஒவ்வொரு இது இருக்க லட்சக்கணக்கான செடிகள், கோடி செடி இருக்குது. அந்த கோடி செடிகள்லையுமே இந்த மாதிரி நைட்ரஜன் வந்து உள்ள இருக்கு. அதனால ஃபுல்லாவே மணிச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இதுல வந்து ஃபுல்லாவே இருக்கிறதுனாலதான் இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப பெட் ஸ்கீமா கொடுக்குறாங்க. அவங்களோட விருப்பமான ஒரு திட்டமா இதை பயன்படுத்தி தமிழ்நாடு பூரா இது வந்து நடக்குது. நம்ம மட்டும் இல்ல, டோட்டல் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலையும் எல்லா வட்டாரத்திலையும் மானிய விலையில இந்த தக்க புண்டை கொடுக்க சொல்லி அவங்கவுங்க விவசாயிகள் நிலத்துல போட்டு உரத்தோட தேவைகளை குறைச்சி மண்ணோட உயிரை வந்து உண்டாக்கி மண் வளத்தை காக்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் வந்து இது ரொம்ப பெட் ஸ்கீமா செய்யறாங்க. அனைவருக்கும் நன்றி. இது சார பேட்டி